வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது வந்து தமிழ் வீடியோ தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது பாட புக்கில் இருக்கிற எல்லா பாடத்தையும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம சேனலில் வந்து நான் நடத்தி போட்டிருக்கேன். புக் பேக்கில் இருந்து அதில் இருக்க எந்த ஒரு எக்ஸசைஸ் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் புதுசாக வந்தவங்கெல்லாம் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எதை படிக்கணும், எது தேவையில்லைன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இது என்ன அப்படின்னா, இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் புக் டாபிக். அப்படின்னா என்ன, புக்குக்கு அடுத்து எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் தமிழில் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது மட்டும் தான்ப்பா, சும்மா தேவையில்லாதெல்லாம் இதில் கொடுக்கல. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் புக்கில் கவர் ஆகாது. ஒரு சிலது மட்டும்தான் கவர் ஆகும். அதுவும் எங்கெங்கேயோ இருக்கும், தொகுத்து படிக்க உங்களுக்கு தெரியாது. அதை தான் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு இது ஒரு சீரீஸாகவே நம்மளோட சேனலில் கொடுக்க போகிறோம். இனிமேல் தமிழில் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட தொகுப்பு உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் ஒவ்வொரு வீடியோவும் அப்பப்போ போட்டுகிட்டே இருப்போம். அது உங்களுக்கு உடனே வர்றதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தமிழ் பொது தமிழ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு லெசன் வீடியோஸ் எல்லாமே இருக்கும், இலக்கணம் எல்லாமே. அடுத்தது தமிழ் எக்ஸ்ட்ரா டாபிக் அப்படின்னு போட்டிருக்கும். அதில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாபிக் எல்லாத்தோட பிளேலிஸ்ட்டும் தனியாக உங்களுக்கு வரும். இது ஃபஸ்ட்டு வீடியோ தான். இது மாதிரி இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-100 வீடியோ இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்லேயே உங்களுக்கு வரப்போகுது. ஏன் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நம்ம வந்து தொகுத்து அதே மாதிரி புக்கில் ஆல்ரெடி கொடுத்துருக்க விஷயங்கள் அங்கங்கே இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதெல்லாம் ஒரே இது கீழே தொகுத்து உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குற மாதிரியும் நாங்கள் பிளான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இதே பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வரும் அடுத்து. அதனால் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு தனியாக எழுதிக்கிட்டே வரணும். ஏன் இதெல்லாம் படிக்கணுமா, நான் வந்து தமிழ் வந்து புக்கில் படித்தாலே பத்தலையா, 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க எல்லா புக்கும் நான் தரவாக படிச்சிட்டேன், எனக்கு போதாதானா? போதும். 80 மார்க் எடுக்கிறதுக்கு அது போதும். ஆனால் கட் ஆஃபை கிளியர் பண்ணணும்னா தமிழில் 90-லேருந்து 95க்குள்ளே, மேக்ஸிமம் 95 போடுறாங்க, 100 போடுறவங்களே இருக்காங்க. அட்லீஸ்ட் 90 to 95 எடுத்தால் மட்டும்தான் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். இப்போ சிச்சுவேஷன் டிஎன்பிஎஸ்சியில் அப்படி தான் இருக்குது. அப்போது நம்ம அதில் தான் ஸ்கோர் பண்ண முடியும்னு போது அதில் சான்ஸே எடுக்கக்கூடாது. எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணவே கூடாது. இது எதுவுமே படிக்க கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் புக்கை படிச்சுட்டு நான் இவ்வளோ இது எக்ஸ்ட்ராவும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டமாகவே இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் புக்கில் படித்ததை தொகுத்து கொடுக்க போகிறோம். அப்போ படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் படிச்சுட்டு திரும்ப கடைசியில் புக்கெல்லாம் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அதுக்காக தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தமிழ் படிக்கிறவங்க இதை யூஸ் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து தமிழில் குழப்பம் இல்லாமல், மிஸ்டேக் பண்ணாமல் தெளிவாக ஆன்சர் போட முடியும். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 மேல்கணக்கு கீழ்கணக்குன்னு 2 இருக்குது. 11 அப்படின்னாலே என்ன அர்த்தம், 18 அப்படின்னு அர்த்தம். நூல்களை 18 மேல்கணக்கு நூல்களாகவும் 18 கீழ்கணக்கு நூல்களாகவும் பிரிச்சிருக்காங்க. 18 மேல்கணக்கு நூல்களில் எது எது இருக்குது, 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்தது 18 நூல்கள். ஓகேவா? அதெல்லாம் நீதி நூல்களாக இருக்கும், அதாவது இலக்கிய நூல்களாக இருக்கும், இலக்கியம் அந்த மாதிரி. ஆனால் 11 கீழ்கணக்கு நூல்கள் தான் அறநூல்கள், நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. அறக்கருத்துக்களை கூறுற எல்லாத்தையும் மொத்தமாக தொகுத்து 11 கீழ்கணக்கு நூல்களாக ஆக்கியிருக்காங்க. அந்த நூல்களையும் அதோட ஆசிரியரையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை தனியாகவும் கேட்பாங்க கொஸ்டினா, ஒரு நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்கலாம். இல்லையா, ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லலாம், ஏதாவது ஒரு 4 இதை கொடுத்துட்டு. ஆனால் இந்த 11 கீழ்கணக்கு நூல்களும் ஆசிரியர்களும் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் 1ஆவது கண்டிப்பாக தமிழில் இருக்கும். ஓகே, இதில் நிறைய இது வந்து ஆல்ரெடி நீங்கள் படித்ததாக தான் இருக்கும், ஒரு சிலர் தான் மிஸ் ஆகிருக்கும். அதனால் அந்த மிஸ் ஆனதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 11 கீழ்கணக்கு நூல்களோட காலம் என்ன அப்படின்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அதாவது கிட்டத்தட்ட இதில் ஒரு 300 வருஷம், இதில் ஒரு 300, இந்த 600 வருஷம், இடைப்பட்ட 600 வருஷத்துல தான் இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே உருவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நூல்கள் உருவான காலம். இந்த நூல்கள் 11 நூல்களையும் எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாக நான் பின்னாடி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு அந்த நூல்களும் அதோட ஆசிரியர்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நோட்டில்.
சரி, இப்ப பார்க்கலாம். பாருங்க, முதல் நூல் நாலடியார் சமண முனிவர்கள். அதாவது சமண முனிவர்கள் பல பேர் எழுதின பாடல்களை பூரா ஒன்றா தொகுத்து ஒரு தொகுப்பாக வச்சு அதுக்கு நாலடியார்னு பேர் வச்சுருக்காங்க. நாலடியாருக்கு தனி ஒரு ஆசிரியர் கிடையாது. ரெண்டாவது நான்மணி கடிகை விளம்பி நாகனார். நான்மணி கடிகை விளம்பி நாகனார். மூணாவது இன்னா நாற்பது கபிலர். இன்னா நாற்பது கபிலர். 4 இனியவை 40 பூதஞ்சேந்தனார். பூதஞ்சேந்தனார். 5 திரிகடுகம் நல்லாதனார். இந்த லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கூட இந்த கொஷின் டைரெக்டாக கேட்டிருந்தாங்க தமிழில். திருகடுகம் எழுதுனது யாருன்னு சொல்லி நல்லாதனார். 6 ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். 7 பழமொழி 400 முன்றுரை அரையனார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். 8 சிறுபஞ்ச மூலம் காரியாசான். சிறுபஞ்ச மூலம் காரியாசான், மாக்காரியாசான் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, அவர் தான் அது. 9 ஏலாதி கனி மேதாவியார். ஏலாதி கனி மேதாவியார். 10 முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி எழுதுனது கூடலூர் கிழார். 11 திருக்குறள் திருவள்ளுவர். இது என்ன திருக்குறள்லாம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாம், திருக்குறள் ஒரு நீதி நூல். திருக்குறளும் 14 கீழ்கணக்கு நூல்லாம் இருக்குது. அது ஒரு அறநூல். ஓகேவா? அதனால் எதில் இருக்குது திருக்குறள்னு கேட்டாங்கன்னா 14 கீழ்கணக்குன்னு சொல்லணும். அதையும் வச்சுக்கோங்க. திருவள்ளுவர். 12 ஐந்திணை 50 எழுதுனது மாறன் பொறையனார். ஐந்திணை 50 மாறன் பொறையனார். ஐந்திணை 70 மூவாதியார். ஐந்திணை 70 மூவாதியார். 14 திணைமொழி 50. திணைமொழி 50 எழுதுனது கண்ணன் சேந்தனார். கண்ணன் சேந்தனார். 15 திணை மாலை 150. திணை மாலை 150 எழுதுனது கனி மேதாவியார். இங்கே பாருங்க, ஆல்ரெடி ஏலாதிக்கும் நம்ம யார் பார்த்துருப்போம்? கனி மேதாவியார் பார்த்துருப்போம். பாருங்க, ஏலாதிக்கும் கனி மேதாவியார். திணை மாலை 150 எழுதுனதும் கனி மேதாவியார் தான். 2 நூல்கள். கனி மேதாவியார் எழுதிய எத்தனை நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 நூல் இருக்குது. அதையா வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இதில் படிக்கிறது கம்மியாகுது இல்லையா? அடுத்தது திணை மாலை 150 கனி மேதாவியார் பார்த்துட்டோம். 16 கார் 40. கார் 40 எழுதுனது கண்ணன் கூத்தனார். கண்ணன் கூத்தனார். 17 கைநிலை. கைநிலை எழுதுனது புல்லங்காடனார். புல்லங்காடனார். 18 களவழி 40. களவழி 40 எழுதுனது பொய்கையார். களவழி பொய்கையார். இவ்வளோதான்ப்பா 18 நூல்களும் அதோட ஆசிரியர்களும். அதுக்கடுத்து 17 மேல்கணக்கு நூல்களுக்கு நான் போடுறேன். 10 பாட்டு 8 தொகை நூல்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இதை நோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ இதுக்கப்புறம் இதே மாதிரி வர்ற சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வாட்டி வர்ற எக்ஸாமுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்க போது. ஜிகேல முக்கியமான 100 லெசனோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வரப்போகுது. ஏன் அப்படின்னா 50 பக்கம் இருக்கிற ஒரு புக்கை நான் உங்களுக்கு 5 பக்கத்தில் ஃபுல்லாக தேவையான பாயிண்ட்டை மட்டும் சுருக்கி தான் நடத்த போகிறேன். அதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படித்தாலே போதும். ஏன்னா ஜிகேல நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் 100 லெசனுக்கு மேலே படிக்க முடியாது. ஏன்னா தமிழையும் மேக்ஸையும் நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. தமிழில் இருக்க எல்லா வீடியோஸும் அதே மாதிரி லைன் பை லைன் உங்களுக்கு நடத்தியிருக்கோம். அடுத்து மேக்ஸில் டாபிக் வைஸாக எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்லேயும் டைப் 1 டைப் 2ன்னு சொல்லி பேசிக் டைப்லேருந்து ஃபைனல் டஃப்பான டைப் வரைக்கும் 20 டைப் 30 டைப் அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த டாப்பிக்லேருந்து வந்த கடைசி 10 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம சேனலில் ஃபுல்லாக ஒருத்தவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே 6 மாதத்தில்
ஃபுல் போர்ஷனையும் முடிச்சிடலாம். கடைசி 3 மாதம் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு இப்போ வரப்போகிற 2025 எக்ஸாமில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதனால் நம்ம கைடன்ஸை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.